டைலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்னாலே ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸ், அதாவது மயோகார்டியமில் ஒரு ப்ராப்ளம் ஆஃப் த மயோகார்டியம். இதில் என்ன ஃபெயிலியர் இருக்குது? சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது கண்ட்ராக்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் வந்து போயிடுது. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். யாருக்கு வரும்? மேல்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட் தென் ஃபீமேல்ஸ். பேத்தோஜெனிசிஸ் பார்த்தோம்னாக்க இந்த ஆர்வி ரெண்டும் ஃபுல்லாக டைலேட் ஆகிடுச்சு. அஸ் அ ரிசல்ட் அதில் கண்ட்ராக்ஷன் இல்லை, ஸோ அவுட்புட் இல்லை, கண்டிஷன் நடக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுது. இது ஹார்ட் டைலேட் ஆகிறப்ப அங்கே இருக்க ஆனுலஸ் டைலேட் ஆகிடுது. ஸோ யூ கேன் கெட் ஃபங்க்ஷனல் எம்ஆர் அண்ட் டிஆர் ஆல்சோ. ஈட்டியாலஜி பார்த்தோம்னாக்க மோஸ்ட்லி இடியோபத்திக்காக இருக்கலாம், ஆல்கஹால் ரிலேட்டடாக வரலாம், ஆர் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் லைக் லாமின் ஏ, சி, டெட்டின், டிஸ்ட்ரோஃபின். இப்போ ஒரு சில பேருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்கும், இந்த டச்சன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பெக்கஸ் டிஸ்ட்ரோஃபி, அது கூட சேர்ந்து வந்திருக்கலாம். வைரல் மயோகார்டிஸ் இருக்கலாம், போஸ்ட் எம்ஐ வரலாம், ஹெச்ஐவி வரலாம். இதெல்லாம் ஈட்டியாலஜிஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மோஸ்ட்லி ப்ரெசன்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர், இந்த ஹைப்போடென்ஷன், பீடியல் எடிமா, பால்மோனரி எடிமா, எலிவேட்டட் ஜேவிபி, அசைட்டிஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் பேஷண்ட் கேன் டெவலப் அரித்மியா, த்ரோம்போஎம்பாலிசம், ஏன்னா சிஸ்டோலிக் ஃபங்க்ஷன் போயிடுச்சு, ஸோ பிளட் ஸ்டாக்னேட் ஆகுது, த்ரோம்போஎம்பாலிசம், சடன் கார்டியாக் டெத்தும் வரலாம். இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ அண்ட் கார்டியாக் எம்ஆர்ஐ எடுத்துக்கலாம். ஜெனட்டிக் டெஸ்டன் இப்போ சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேமிலியில் 2-3 பேருக்கு இருக்குது அப்படின்னாக்கா வில் பி டூயிங் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆல்சோ. ட்ரீட்மெண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் தான், டயூரிட்டிக்ஸ் கொடுக்க போகிறோம், பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்க போகிறோம், ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு ரெக்கரண்ட்டாக அரித்மியா வந்துட்டுருந்துச்சுனாக்கா இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டீஃபிபிரிலேட்டர் கொடுக்க போகிறோம்.